இப்போ எப்படி இந்த ரப்பர் பேண்ட்ஸில் பிரேஸ்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒயிட்டும் ரெட்டும் எடுத்துருக்கேன். பார்க்கலாமா? இந்த டூலை வச்சு ஃபஸ்ட்டு இதை இப்படி போட்டுட்டு அடுத்து இது இப்படி வளைச்சிட்டு இதை எடுத்து இதில் போட்டணும். அடுத்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட்டு எடுத்து திருப்பியும் இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுட்டு ஆனால் வளைச்சி போடக்கூடாது, இது நார்மலாக லைனாக போடணும். அடுத்து கீழே இருக்கிற ஒயிட் எடுத்து மேலே போடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா ஒயிட் எடுத்துக்கணும். ஒயிட் எடுத்துட்டு திருப்பியும் அப்படியே ஸ்லீப்பிங் லைனாக போடணும். போட்டுட்டு இந்த ரெட் இருக்குல்ல, இந்த ரெட்டு எடுத்து இங்கே போடணும். அடுத்து திருப்பியும் ரெட்டை போடணும். அடுத்து இது பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து இதை கையில் இப்படி சைஸ் வச்சு பார்க்கணும். இருங்க, நான் பண்ணி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் டைம் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஆனால் இது மற்ற இன்னொரு வேலை பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். ஆனால் அந்த வே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இவ்வளோ வந்துருச்சு. இப்போ நம்ம கை சைஸ்க்கு இதை வச்சுக்கணும். இது ரப்பர் பேண்ட்னால இழுத்தம் போடலாம், நம்ம சைஸ் கரெக்டாக இருக்கும். இது வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக இங்கே வரணும். அப்போ பிரேஸ்லெட்டுக்கு இந்த ஹூக்கை போட்டு மாட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ வந்துருச்சு. என்னோட சைஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெட் எடுத்து மேலே எடுத்துட்டு திருப்பியும் இதை எடுத்து இப்படி எடுத்துடணும். அடுத்து என்னோட கையில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹூக் எடுத்துக்கலாம். ஹூக் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் இந்த மாதிரி ஈஸி தான். கொஞ்சம் பார்த்து போடுங்க எல்லாரும். அடுத்து எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோட பார்க்கலாம். ஆனால் இதில் ஜுவல்லரி நெக்ஸ் போடுறது இருக்குது, நெக் செட் இருக்குது, ரிங் இருக்குது, அதே மாதிரி நிறைய இது இருக்குது இதில்.